You are early actually. Give my apologies for that. But yeah, that's what I think. Time is the most precious thing in life. Whatever you do, if you follow your timing, if a simple example, if you wake up morning one day on your rest day, okay, or Saturday or Sunday, you wake up 10 o'clock and you find the day is so much shorter. You wake up 7 o'clock and see, you got so much to do. Yes. So this is a very simple example. So time is something that nobody can buy, nobody can replace. If it's gone, it's gone. So why I'm saying this is because what I sponsor today, if it's gone, it's okay, I can earn back that. But if you guys don't practice what you learned today, what is gone is gone. நான் போட்டதில் ஒரு மணிக்கு எல்லாம் வந்துருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 1 மணிக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஐ ரியலி தேங்க்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கணும். கட்டுக்கோப்பாக இருக்கணும், கட்டவங்களா இருக்கணும். ஒரு கிளாப் உங்களுக்கு. உங்களிடையே பொதுநலம் மீதான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதோடு உங்களை சிந்திக்கும் ஆற்றலை பெருக்குவது, கூட்டுறவு பற்றி தெளிவான விளக்கத்தை பெறுவது, அதன் நடைமுறை மற்றும் நிர்வாகம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வது, சேமிக்கும் பழக்கத்தின் அவசியத்தை உணர்த்துவது ஆகியவை இந்த பயிற்சியின் குறிக்கோளாகும். அது மாத்திரமல்லாமல் உங்களிடையே மறைந்து கிடைக்கும் ஆற்றலை வெளிக்கொணர செய்வது, உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவை தட்டி எழுப்புவது, நம்முடைய உள்ள தாழ்வு மனப்பான்மையை இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் நம்முள்ள பல பேருக்கு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், எனக்கு கூட ஆரம்பத்தில் கூட்டத்தை பார்த்தா பயம் வந்து பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எல்லோருகிட்டையும் இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கூட்டத்தில் பேசிட்டு நின்று பேச ஆரம்பிச்சிட்டீங்களாக்க அந்த கூச்சம் தராமல் போயிடும் பாருங்களேன். இந்த நிகழ்ச்சி நோக்கமே எனக்கு அதே தான், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் நோக்கம். கை தூக்குங்க. யாராவது பார்த்துருக்கீங்க? அஜித் நடிச்ச படம் தலைன்னுவாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்துருக்கிறீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். சினிமா படம் நான் அதிகமாக பார்க்கறது இல்லை, ஆனால் இந்த படத்தை நான் பார்த்துருக்கிறேன், பல முறை பார்த்துருக்கிறேன். அந்த படத்தில் வந்து அத்திப்பேட்டி, இந்த கிராமம் அத்திப்பேட்டி, அந்த கிராமமே இந்தியாவின் வரைபடத்தில் காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் இந்திய சமூகம். நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கலன்னா இந்த நாட்டில் நம்ம இல்லாம கூட போகலாம். பங்களாதேசக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, இந்தோனேஷியாக்காரங்க எல்லாம் மேலே வந்துருவாங்க. நம்மளோட அடிச்சோட இல்லாமல் போயிடும். இதை எப்போதும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1955 இந்த இயக்கத்தை ஏற்றுனவன் நானும் என்னுடைய கூட்டாளியும். அப்புறம் தான் அந்த முனியாண்டி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தது. எனக்கு வந்து அப்போ வந்து தமிழ் ஸ்கூல், பிரின்சிபல் தமிழ் ஸ்கூல் நம்ம மீட்டிங் போட்டுட்டு இருக்குமே, அந்த தமிழ் ஸ்கூலுக்கு கூட எடுத்தாச்சு. அந்த தமிழ் ஸ்கூலுக்கு கூட நான் பிடிச்சி அந்த தமிழ் ஸ்கூலை கொண்டு அந்த இடத்துக்கு நாங்கள் தான் செஞ்சோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு வெறியும், இந்த மாதிரி நம்மளோட இது வந்து முன்னுக்கு வரணும். எல்லாரும் எவரும் எப்போ நம்ம வந்து எவ்வளோ பணிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கும் மற்றவங்கள நம்மளை வந்து பாராட்டுவாங்க. எவ்வளவுக்கு நம்ம ரொம்ப இருக்கோமோ அவ்வளவுக்கு நம்ம கீழே தான் போகணும். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றாக இந்த இயக்கம் நல்ல ஒரு சிறப்பாக வர்றதுக்கு முடியும் நம்மளால். நான் ஒவ்வொருத்தரும் நம்ம பாடுபட்ட இந்த சிறப்பை வந்து இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம். பர்த்டே மனிதர்களுக்குள்ள பர்த்டே மட்டும் கொண்டாடி இருக்கோம். ஆனால் இன்னும் ஒரே ஒரு இதுக்கு நீங்கள் பர்த்டேயை பற்றி நீங்கள் சிந்திக்கவே இல்லை. என்னத்துக்கு நீங்க கேட்பீங்க, எதுக்கு பர்த்டே கொண்டாடணும்? இந்த பூமியில நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம்? 7 பில்லியன் பாப்புலேஷன் வந்து இந்த பூமி தாங்கி கொண்டு இரவு பகலாக வளம் வந்து கொண்டு இருக்கிறது தானே. டே அண்ட் நைட்ல ஸ்கேரிங் 7 பில்லியன் மக்களை, இந்த பூமியில 7 பில்லியன் மக்கள் இருக்காங்க பாப்புலேஷனு. அத்தனை அவ்வளோ பேரையும் கூட்டிக்கிட்டு இரவு பகலாக அது வளம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எவ்வளவு காலம் வளம் வருது அப்படின்றது அதோடைய பர்த்டே நீங்க உங்களுக்கு யாருக்கும் தெரியுதா? நான் கேட்க போறேன். Into 4 main categories. There are formal leaders, informal leaders, traditional leaders and emerging leaders. So இப்ப நமக்கு வேண்டியது வந்து emerging leaders வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது, the fourth type. இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா? We are informal leaders. Okay, we are not formal leaders. Formal leaders na அவங்க வந்து அந்த
இப்போ ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு பெரிய டாக்டர் இருப்பாங்க, ஒரு இவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் பிகம் ஃபார்மல் லீடர்ஸ். அவங்க அங்கே மட்டும் தான் லீடர்ஷிப் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் இன்ஃபார்மல் லீடர்ஸ்னால் நம்ம போல. This type of leaders are found in communities like community or society, usually those who possess certain technical know-how or academic qualification enable them to answer in a community need in one form or another. அது மாதிரி தான் நம்ம வந்து கம்யூனிட்டியிலேருந்து ஒரு சாதாரணமாக அங்கேருந்து வந்த லீடர்ஸ். ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ்னு இருக்காங்க தெரியுங்களா? ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ் அந்த காலத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம், அவருக்கு வீட்டில் புதுசாக வச்சிருந்தாங்க அவரை பார்த்து பயப்பாங்க தானே, அந்த ஹீ வில் பிகம் லீடர் வச்சோம். அவரையும் ஒரு லீடர் ஆக்கிடுவோம். அந்த மீசக்காரர் வந்தாருன்னா பிடிச்சிக்குவாண்டா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை பயப்படுவோம் தானே. மீசக்காரர் சொல்லிடுவாண்டா அவனை பிடிச்சிக்குவான், இப்படிதான் நம்ம பயப்பட்டு அவங்கள ஒரு லீடர் ஆக்கிடுவோம் தானே. அது பிகம் த ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ். அது மாதிரி தான் அந்த கோயிலுக்கால பெரிய பெரிய மீச வச்சிருக்கவங்க அவங்க ஒரு தலைவர் ஆயிடுவாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய அந்த மீசக்காரர் வருவாருங்க, இந்த தாடிக்காரர் வருவாங்க, இப்படிலாம் நம்ம வெளியாகுனா கூட அதுங்க குட்டிங்க அந்த சாப்பாடு எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வெளியாகி ஒரு இடத்துக்கு போவோம். ஒரு இடத்துல நான் இன்னைக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கடையில் உட்காந்து பார்த்து தேசா தட்டினேன், எறும்பு எல்லாம் வெளியாகிடுச்சு. அந்த எறும்பு எல்லா இதையும் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு குழிகளுக்கு போகுது. ஸோ நாங்கள் தண்டதுனால அதுக்கு எல்லாத்தையும் வெளியாக்கி கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும், எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருச்சு. கடைசியில் பார்க்குற ஒன்றுங்க எல்லாம் கீழே போச்சுங்க. அதுங்க எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறது பாருங்க. அதனால இந்த எலி என்ன செய்யும், அந்த மாதிரி மரங்களை கடிச்சு அந்த இதை வந்து இதை உறுதியாக வச்சுக்கணும். அதே ஒரு ரெண்டாவது இது நீங்கள் சொன்னாப்புல அதை வந்து டிபெண்ட் பண்ணிக்கும். அதோட உயிரை வந்து எப்படி வச்சு நம்மள சொல்றேன் ஏன் நமக்கு இருக்கக்கூடாது, நம்மளும் அதை விட நம்ம திறமையா செய்யலாம். ஏன்னா நம்ம ஆரோக்கியப்படுத்தவங்க அது போல நம்ம எல்லாம் ஒற்றுமையா செயல்பட்டா நம்ம இயக்கம் எங்கேயோ போயிடும். அதான் எல்லாம் ஒற்றுமையா இருந்து எல்லாம் செயல்பட வேண்டியதுன்னு ஒரு இது அது ஒரு மாதிரி அது நமக்கு. ரெண்டாவது வந்து அது வந்து மிஞ்ச கட்டி வெளியே வர முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது. அதனால் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கூட்டுறவை வழிநடத்த உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்மளும் சேர்ந்து கூட்டு முயற்சியா எடுத்து நம்ம வழி நடத்தலாம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒற்றுமையா இருந்து எல்லாம் இது பண்ணி ரொம்ப இதா இருக்கணும்னு இது பண்ணிட்டு நம்ம சேவை கொள்ளலாம். அது வந்து நம்ம வருமானம் அதே போல ரூப்குமார் சொன்னார் சுயநலம் பொதுநலம். நம்ம இயக்கத்தில் ஒரு சிலருக்கு வந்து சுயநலம் இருக்கு, பொதுநலம் இருக்கு. ஏன் சுயநலத்தால வாழ மாட்டேன்றாங்க, பொதுநலத்தால தான் வாழ்றாங்க அப்படின்னா, இப்ப தலைவரா வந்து பொதுநலத்துக்காக வாழ்றாரு, சுயநலத்துக்காக வாழ்றாரு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிரேமி இயக்கத்துல இருக்கிற சில உறுப்பினர்கள் ஏன் சுயநலத்துக்காக வாழ்றாங்கன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. அதே போல ஒரு சின்ன கருத்து, குருவி வந்து கூடு கட்டுது, எதுக்காக கூடுது? அதனுடைய முட்டையிட்டு அதை அடைக்காத்து அதனுடைய குஞ்சியை பொறித்து மற்ற இது பறவைகள் வந்து அதை வந்து தற்காப்புக்கிறதுக்காக அது கட்டுது. அப்ப அந்த அளவுக்கு அது பாதுகாப்பு கொடுக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரேம இயக்கத்துல பாதுகாப்பு கொடுத்து நம்ம அதே வேலை அந்த படத்துல அந்த காட்சி வந்து அந்த பேரஸ் வந்து ரொம்ப ஒற்றுமையா அவங்க வந்து அதை செஞ்சு அவங்க வந்து ஒரு நோக்கத்தோட ஒரு உள்நோக்கத்தோட அதை கட்டி அதை வந்து அவங்களுக்கு தற்காத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களோட பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாக்குறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த பாடத்தெல்லாம் அமைச்சு அவங்க செய்யறாங்கன்னு சொல்லும்போது ஏன் நம்மளால முடியாது? நம்மளுக்கும் எல்லா திறமைகளும் இருக்கு, ஆனா நம்ம வந்து அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு பறவைகள் எடுத்துக்கோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம வைஸ் சேர்மன் சொன்னார், பறவை நமக்கு 2 கை 2 காலை கொடுத்துட்டு நம்ம இந்த பிரேமிக்கு என்ன செய்ய போறோம், இந்த பிரேமிக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம், நம்மளோட விட்டு வராங்க நம்ம பின்னால. அதுதான் ஏன் கேள்வி. நீங்க முன்ன சொன்னீங்க இந்த ஏக்கம் வந்து பருத்தா இருந்துச்சு, கோஆபரேட்டிவ் ரொம்ப வளர்ந்துச்சு, இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க எல்லாம் இருந்துச்சு. ஒரு
ஆடை எடுத்து இப்போ நமக்கு இருக்கிறோம். நமக்குன்னு ஒன்று இருந்துச்சா? இன்னைக்கு இங்க வந்து காசு செலவு பண்ணி உங்களுக்கு கொடுத்து அவ்வளவு கொடுத்து இதை கொடுத்து தான் நமக்கு வந்துருக்கணும். நீங்க இந்த ஏக்கம் ஏக்கம் அந்த டைம்ல உங்கள்கிட்ட ஃபண்ட் ரொம்ப இருந்திருக்கலாம். நம்ம பேசுறதா நம்ம வருங்காலத்து பிள்ளைகளுக்கு அதுக்கு இதுக்கு கொடுக்கணும் தான் பேசணும் தவிர பிரேமிக்கு என்ன அதோட வீடை கட்டி அதோட ப்ரொடெக்ஷனுக்கு, அதாவது எப்படி தற்காத்துக்கிறதுக்கு, பிள்ளைங்களை தற்காப்புக்கு அது வேலை செய்யணும். சரி, நம்ம வந்து நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம அந்த மாதிரி செய்யறோமா? நம்ம ஒரு சாம்பிளா இருக்கிறோமா? நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்குமா நம்ம பிள்ளைங்கிட்ட? ஸோ முதல்ல ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிச்சாதான் பிறகு வந்துட்டு நம்ம இந்த பிரேமி இது ஒரு ஃபேமிலி. ஸோ நம்ம ஒரு சின்ன ஃபேமிலி இருக்குது நம்மளுக்கு. அந்த சின்ன ஃபேமிலியில் வந்து நம்ம எப்படி முன்னுதாரணமா இருக்கோம். ஸோ பாருங்க, அந்த ஃபேமிலி வந்து எப்படி அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட பிள்ளைங்களும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணி அவங்க பெரியவங்க எப்படி செய்யறாங்க, நேச்சரை கொண்டு வாழ்றாங்க. ஸோ இதுங்களும் வந்து அவங்கள ஃபாலோ பண்றாங்க. பிறகு அவங்க வந்து அவங்களுக்கு பெருசானோடனே அவங்கள தற்காத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ எப்படி அவங்க பெரியவங்க செஞ்சாங்களோ அதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ த சேம் திங் இட்ஸ் அப்ளைங் ஃபார் ஹியூமன் பீங். நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு. நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதுல நானும் உங்களுக்கு சொல்லி தெரியாது. எக்ஸாம்பிள் அது ஒரு அதெல்லாம் பேச மைக்கில் பேச மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் அந்த படத்தை போய் காமிக்கிற அன்னைக்கு எப்படி எல்லாமே